வெல்கம் டு ஏஆர் 7th மேக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 5.3 அதில் நம்ம லாஸ்ட்டு இதில் வந்து சம் ஏ பார்த்தோம் 8 சென்டிமீட்டர். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பி வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் பென்சில் எடுத்து ஒரு 7 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கோங்க. ஸோ 0 to 7. ஸோ அதனால் கேமரா பிடிச்சிருக்கனால வரைய முடியாது. ஸோ ஓகேவா, அதனால் நான் கட் பண்ணிட்டு வரைஞ்சிட்டு காமிக்கிறேன். ஸோ பார்த்துருக்கீங்களா, இப்போ 7 சென்டிமீட்டர் இருக்கான்னு செக் பண்ணிடலாமா? ஸோ 7 சென்டிமீட்டர் இருக்கா, ஓகேவா? ஸோ இந்த பாட்டை நம்ம என்னென்ன இது பண்ண போகிறோம், இதை ஏ இதை பி, ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணோன்னே காம்பஸை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு என்னது ஒரு ஆர்க் கட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டாக எடுக்க வேணாம். ஸோ இது கொஞ்சம் ரொம்ப எக்ஸாக்டாக எடுக்கணும் இல்லை, கொஞ்சம் எக்ஸாக்டாக எடுத்தாலே போதும். ஸோ எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஆர் கட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு ஆர் கட் பண்ணிட்டோமா? இப்போ அதே மாதிரி டவுனில் ஒரு, ஸோ இந்த ஸ்டெப்பை பண்ண மாதிரி தான். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு ஆர், இந்த பக்கம் ஒரு ஆர், ஸோ இந்த மாதிரி கீழே ஒரு ஆர், இந்த மாதிரி அப் அண்ட் டவுனில் ஆர் கட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணுறேன், நம்ம வந்து இந்த சைடு ஆர் கட் பண்ண பார்த்தீங்களா, அப்போ நம்ம வந்து ஏழை வச்சு இங்கே மிட் பாயிண்ட், ஸோ நம்ம எடுத்துருந்த இந்த பாயிண்டில் கட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த பக்கம் வரும்போது இந்த சைட்லேருந்து ஒரு ஆர் கட் பண்ணும்போது பியில் நம்மளோட இந்த காம்பஸ், ஸோ இங்கே பாருங்கள், இது நம்ம பியில் வச்சு இப்படி கட் பண்ணுறோம் ஆர். ஸோ புரியுதா? அதே ஏழை வச்சோன்னா நம்ம எப்படி ஆர் கட் பண்ணுறோம், இப்படி கட் பண்ணுறோம். ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஐயோ, இந்த பாட்டை கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆர் கட் பண்ணோன்னே ஒரு லைன் வரைய போகிறோம். ஸோ இந்த நம்மளுக்கு இந்த ஆர் கட் பண்ணணும் இந்த லைன், ஸோ இந்த மார்ஜின் பாயிண்ட் கரெக்டாக வருது பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சி நம்ம என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும் பாயிண்ட். என்னென்ன மார்க் பண்ணணும், ஏபி மார்க் பண்ணியாச்சு, அடுத்து சி அண்ட் டி. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு லைன் வரைஞ்சி நம்ம சி அண்ட் டின்னு மார்க் பண்ணிக்கிறோம், கரெக்டாக? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும், இந்த இது ப்ராக்கெட் வந்து லாஸ்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டி மார்க் பண்ணோன்னே இந்த நம்ம காம்பஸ் வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆர் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த மிட் பாயிண்ட் வந்து, ஸோ இந்த மிடில் இருக்க இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஓ அப்படின்னு, ஸோ அது 0 ஓ, ஸோ ஓன்னு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சென்டிமீட்டர் எடுக்க போகிறோம், 7 சென்டிமீட்டர். ஸோ இந்த 7 சென்டிமீட்டர் இங்கே எழுதணும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, ஸோ இங்கே 0ல் வச்சுருக்கேன் பாருங்கள். 0ல் வச்சுருக்கேனா? ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வருது, ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே 0 இங்கே இருக்குது, இந்த 3.5 அப்படிங்கிற லென்த்து இதில் இருக்குது, 7 லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன கரெக்டான 3.5 தான் சென்டிமீட்டர். ஸோ நம்ம சென்டிமீட்டர் மேலே கூட எழுதலாம், இல்லை நீங்கள் இப்படி கூட எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். பட் இந்த யூனிட்ஸ் இல்லைனா உங்களுக்கு மார்க் ரொம்ப லெஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த யூனிட்ஸ் அப்படிங்கிறத போடலைன்னா உங்களுக்கு மார்க் என்ன வரும், லெஸ் ஆயிரும்.